مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله، وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي واحدا صلى الله عليه 10 مرات، وكما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியன்கள், இமாம்கள் மற்றும் இந்த மஜ்லிஸிலே கலந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பாடப்பட்ட கவிதைகளில் மிக சிறந்ததான அல் கசீதத்துல் புர்தா என்ற கவிதையின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே ஆசிரியர் அவர்கள் மாதிஹுர் ரசூல் அல்லமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 164 கன்னிகளையும் 10 பிரிவுகளாக பிரித்துள்ளார். அது முதலாவது பிரிவை 1 to 12 பைத் வரை அவர் பிரித்திருக்கின்றார். இந்த முதலாவது பிரிவிலே ஒரு காதலன் தன்னுடைய காதலை எவ்வாறு மறைக்க முற்படுகிறான், அந்த காதலினால் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்ன, அலைபாயக்கூடிய மனம் சம்பந்தமாக பல விஷயங்களை தனக்கே உரித்தான அந்த கவிதையின் போங்கிலே அழகான முறையில் அவர் வெளிப்படுத்தினார். அதனுடைய சுருக்கமாக ஆசிரியர் அவரே கவிஞராகவும் இருக்கிறார், அவரே காதலராகவும் இருக்கிறார். அந்த கவிஞர் காதலரை நோக்கி ஏனப்பா இவ்வாறு காதல் கொண்டுள்ளா என்று கேட்பதாக போலும், அதற்கு அந்த காதலர் கவிஞருக்கு பதில் கூறுவது போலும் சம்பாஷணையுடைய இதிலே இந்த முதலாவது பகுதி அமைந்திருந்தது. வீசலம் என்று சொல்லக்கூடிய அந்த அண்டை வீட்டார் நினைத்தான் நீ அழுது கொண்டிருக்கிறாய், காதிமா என்ற இடத்திலிருந்து வரக்கூடிய தென்றல் காற்றை நினைத்தான் நீ அழுது கொண்டிருக்கிறாய், இரத்த கண்ணீர் வடிக்கிறாய், இளம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலையில் தோன்றக்கூடிய ஒரு மின்னலின் காரணமாக அதை நினைத்தான் நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ எவ்வளவுதான் அழ வேண்டாம் என்று உன்னுடைய கண்களை நோக்கி கூறிய போதும் அதை கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுவதை நிற்பாட்டவில்லையே, நீ எவ்வளவுதான் உன்னுடைய நிலைமையிலிருந்து மீண்டு தெளிவு பெறு என்று உன்னுடைய உள்ளத்தை கூறிய பொழுதும் அந்த உள்ளம் தெளிவு பெறாமல் வெதும்பி இருக்கிறதே, நீ உன்னுடைய முஹப்பத்தை மறைத்திருப்பதாக கூறியிருக்கிறாய், ஆனால் அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. முக்கியமாக அந்த முஹப்பத்துடைய அடையாளமாக அவர் குறிப்பிடும் பொழுது அந்த ஆசிரியர் காதலர் கவிஞரை பற்றி கேட்கிறார், கவிஞர் காதலரை பற்றி கேட்கிறார், நீ முஹப்பத் வைக்கவில்லை என்றால் ஏன் இவ்வாறு நீ குட்டிச்சவருக்காக உன்னுடைய கண்ணீரை விட்டிருக்க மாட்டாய், அல்பான் அல்ல அலம் என்று சொல்லக்கூடிய சந்தன மரங்கள் நிமிர்ந்திருக்கக்கூடிய மரங்களை நினைத்து நினைத்து தூக்கம் இல்லாமல் இருக்க மாட்டாய், நீ எவ்வாறு இதற்கு பின்னாலும் உன்னுடைய முஹப்பத்தை மறைக்கிறாய், கண்ணீரும் நோயும் அதை தெளிவான சாட்சிகளாக வெளிப்படுத்தி விட்டது, உன்னுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன பிரிவாற்றாமையால் காதலை நினைத்து, எதை போல் என்றால் அனம் என்ற செம்பன்னீர் ரோஜாவை போன்று, உன்னுடைய உடல் காதலனை நினைத்து நினைத்து மெலிந்து விட்டது, எதை போன்றென்றால் மஞ்சள் நிற மெலிந்த ரோஜாவை போன்று. இதற்கு பின்னால் அவர் தன்னுடைய காதலை ஒப்புக்கொள்கிறார், ஆம் நான் காதலிக்கிறேன், இரவு நேரத்திலே நான் பிரியப்படக்கூடியவருடைய சிந்தனைகள் எனக்கு வந்து செல்கின்றது, அதனால் என் தூக்கம் எனக்கு இல்லை. எனவே முஹப்பத் என்பது இன்பமான விஷயங்களை சோதனையை கொண்டு இடையூறு செய்யக்கூடியதாக இருக்கிறது.
இவ்வாறு தன்னுடைய காதலை பழித்து கூறிய அந்த நண்பரிடம், நயவஞ்சக நண்பரிடம் அவர் கூறுகிறார், என்னை பழித்து கூறுபவனே, என்னுடைய முகம்மதுடைய விஷயத்திலே உதிரி கோத்திரத்தாடைய மெய்க்காதலை நான் வைத்திருக்கிறேன். நீ என்னை பழித்து கூறுவதை விட்டு நீங்கி உன் பக்கமாக ஒதுங்கிக்கொள். நீ நீதவானாக இருந்தால் என்னை ஒருபோதும் நீ திட்டியிருக்க மாட்டாய், நிந்தித்திருக்க மாட்டாய். என்னுடைய நிலைமை உனக்கும் வரட்டும். என்னுடைய நிலைமை என்பது வெளிப்பட்டதாக இல்லை கோல் சொல்பவர்களை விட்டு. என்னுடைய நோய் என்பதும் நீங்கி இருப்பதாக இல்லை. நீ எனக்கு நல்ல விஷயத்தை தான் உபதேசம் செய்கிறாய், கலப்படமற்ற உபதேசம் தான் செய்கிறாய். இருந்தாலும் நான் அதை கேட்கக்கூடிய நிலைமையில் இப்பொழுது இல்லை. ஏனென்றால் முகம்மத் வைப்பவர்களுடைய விஷயத்திலே கோல் சொல்பவர்கள், நிந்திக்கவர்களுடைய அந்த செயல்கள், சொல்களை விட்டு நான் செவிடனாக ஆகிவிட்டேன். உபதேசம் செய்வதிலே நிறைய கூட நான் சந்தேகிக்கிறேன். ஏனென்றால் அந்த உபதேசம் செய்வதில் நிறைய காட்டிலும் மிக சிறந்த ஒன்று இல்லை. என்றாலும் என்னுடைய மரணத்தை அது நெருக்கிவிட்டது என்ற காரணத்தினால் நிறைய கூட நான் சந்தேகிக்கிறேன் என்று அந்த முதல் 12 வரிகளிலே தன்னுடைய காதலை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்து 2வது பகுதி 13 28 கன்னிகள் வரை ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்ற ஆத்மா, நப்ஸை பற்றி அவர் விளக்கப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு இந்த நப்ஸ் மோசமானது, மனிதனுக்கு எதிரியானது என்பதை அவர் விளக்கப்படுத்துகிறார். அந்த அடிப்படையிலே இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த நப்சு சம்பந்தமான பைத்துகளில் 2வது பகுதியில் 4 பைத்துகளை படிக்க இருக்கிறோம். உங்களுக்கு முன்னால் அந்த 4 பைத்துகளும் இப்பொழுது ஓதப்படுகிறது. பிஸ்மில்லாஹ். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم فإن أمارتي بالسوء ما تعظت من جهلها بنذير الشيب والهرم ولا أعادت من الفعل الجميل قرى ضيف ألم برأسي غير محتشم لو كنت أعلم أني ما أواقره كتمت سرا بدال منه بالكتم ملم برد جماح من غوايتها كما يرد جماح الخيل باللجوم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم خير الحمد لله. இந்த 13வது பைத்திலே ஆசிரியர் அவர்கள் கூறுகிறார், فإن أمارتي بالسوء متعلت من جهلها بنذير الشيب والهرم فإن நிச்சயமாக அம்மாரதி என்னுடைய கெட்ட ஆன்மா. அம்மாரா என்றால் நப்சுடைய 7 வகைகளில் ஒன்று. அந்த நப்சுடைய 7 வகைகள் என்ன என்று நாம் பின்னால் பார்ப்போம். அம்மாரதி என்னுடைய கெட்ட ஆன்மா நிச்சயமாக பிஸ்வூயி கெட்டதை கொன்றே ஏவுகிறது. எல்லா நிலையிலும் கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்களையே ஏவுகிறது. மத்த அலத் மேலும் மா இல்லை, இத்த அலத் வ அல என்றால் உபதேசம் செய்தல், வ இத்த அல உபதேசம் பெறவில்லை, மா இத்த அலத் உபதேசம் பெறவில்லை. அந்த ஆன்மா என்பது உபதேசம் பெறவில்லை. ஆன்மா அரபியிலே பெண்பாலாக பாவிக்கப்படுவதால் அது இத்த அலத் என்று பெண்பாலுடைய வினைச்சொல் வந்திருக்கிறது. மத்த அலத் என்னுடைய ஆன்மா உபதேசம் பெறுவதில்லை. மின் ஜஹ்லிஹா எதன் காரணத்தினால், ஜஹ்லிஹா ஜஹில் என்றால் ஜாஹில் மடையன், ஜஹ்லிஹா என்னுடைய ஆத்மாவின் மடமையின் காரணத்தினால் அது உபதேசத்தை பெறுவதில்லை. பினதீரி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதை கொண்டு, அஷைபி வல் ஹரமி நரையை கொண்டும் வயோதிகத்தை கொண்டும் நல்லுபதேசம் பெறுவதற்கு மாற்றமாக அதனுடைய மடமையினால் அது நல்லுபதேசம் பெறுவதில்லை. என்னுடைய ஆன்மா எனக்கு எப்பொழுதும் தீமையை ஏவி கொண்டிருக்கிறது. இப்போ நிச்சயமாக அம்மாரத்தி என்னுடைய கெட்ட ஆன்மா, அம்மாரா என்ற நப்சு பிஸ்ஸூயி கெட்டதை கொண்டே ஏவி கொண்டிருக்கிறது எந்நேரமும். மா இத்தா அலத் அது உபதேசம் பெறுவதில்லை. மின் ஜஹ்லிஹா அதனுடைய மடமையின் காரணத்தினால்,
பின் அதீரி ஷைபி வல்ஹரமி, நரைமுடி மற்றும் வயோதிகம் ஆகியவற்றின் நல்லுபதேசத்தை அது மடமையின் காரணத்தினால் அதன் மூலம் பெற்றுக்கொள்வதில்லை என ஆசிரியர் இங்கே கூறுகிறார். பாருங்க, அம்மாரதி கெட்ட ஆன்மா. இந்த நப்ஸை சூஃபியாக்கள் 7 வகையாக பிரிப்பாங்க. மகானி அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நப்ஸை ஞானவான்கள், ஹக்கீம்கள், சூஃபியாக்கள் 7 வகையாக பிரிப்பாங்க ஷேகுமார்கள். முதலாவது நப்ஸு, எல்லா ஆன்மாக்குள்ள எல்லா குழந்தையும் பூமிக்குள்ளே வரும்பொழுது எல்லாமே நல்ல குழந்தை தான். நப்சாதம் சொன்னாங்கல்ல, குல்லு வலதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறக்கிறது. ஒயு ஹவ்விதானிஹி ஒயு நஸ்ஸிரானிஹி ஒயு மத்திசானிஹி, அவருடைய பெற்றோர்கள் யூதர்களாக வளர்த்தார்கள் என்றால் அது யூதனாக வளர்க்கப்படுகிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் நஸ்ரானியாக அந்த குழந்தையை வளர்த்தார்கள் என்றால் அந்த குழந்தை நஸ்ரானியாக வளர்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் மஜூசி நெருப்பு வணங்கியாக வளர்த்தார்கள் என்றால் அந்த குழந்தை நெருப்பு வணங்கியாக வளர்கிறது. ஆக எல்லா குழந்தையும் பூமியில் பிறக்கும் பொழுது நல்ல ஆன்மாவை கொண்டு, பரிசுத்தமான கலப்படமற்ற தூய்மையான ஆன்மாவை கொண்டுதான் பிறக்கிறது. அதற்கு பிற்பாடு மனிதர்களை பார்த்து, கெட்ட விஷயங்களை பார்த்து தானும் அதை போல் செய்ய வேண்டும் என்ற ஹவா, ஹிர்ஸ் என்ற பேராசை வந்ததன் காரணத்தினால் அந்த தூய்மையான அல்லாவால் கொடுக்கப்பட்ட பிறக்கும் பொழுது இருந்த கலப்படமற்ற தூய்மையான மாசற்ற அந்த நப்ஸ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் செய்து 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 கடைசி அம்மாரா என்ற நிலையை அடைந்து விடுகிறது. இந்த 7 நப்சுகளிலே முதலாவது நப்சு அம்மாரா என்று சொல்லக்கூடிய நப்சு. அம்ரு என்றாலே ஏவுதல், அம்மாரா என்றால் ஏவிக்கொண்டே இருக்கக்கூடிய பிஸ்ஸு, கெட்டதை ஏவக்கூடிய நப்சு. ஒருபோதும் இந்த நப்சு இந்த முதல் வகை நப்சு இருக்குத எப்போதும் கனவுல கூட தூக்கத்துல கூட நல்லது ஏவாது. இதுதான் அம்மாரா அப்படிங்கிற நப்சு. உதாரணமா வனம் விலங்குகள்ல கொடிய வனவிலங்கு அப்படின்னு சொன்னா நம்ம சிங்கம், புலியை சொல்லுவோம். அதே மாதிரி ஊர் வனங்கள்ல கொடியது அப்படின்னா பாம்பு, தேள், விஷமுள்ள ஜந்துக்களை சொல்லுவோம். பறவைகள்ல சில விஷயம் கொடிய பறவைகள் இருக்குது, ராஜாளி, கழுகு போன்ற பறவைகள் கொடியதுன்னு சொல்லுவோம். தாவரங்கள்ல சில தாவரங்கள் கொடியதாக இருக்கும். சில பூச்சிகள், உயிரினங்கள் போகும்பொழுது அதை அப்படி மூடிக்கொண்டு அப்படி மூச்சடைக்க செஞ்சு கொன்றும். அப்படிப்பட்ட தாவரங்கள் இருக்குது. இப்படி எல்லா விஷயத்துலையும் ஒரு மோசமான ஒரு நிலை இருக்குதுல்ல, கொடிய நிலை. அந்த நப்ஸ்லே ரொம்ப கொடிய நப்ஸ்ன்னு அம்மாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நப்ஸ் தான். இந்த 6 தன்மைகளை கொண்டது. இந்த 6 தன்மைகள் ஏதாவது ஒரு தன்மை அந்த மனிதனத்தில் இருந்ததென்றால் அவன் அம்மாரா என்ற நப்சுடைய பேச்சை கேட்டு நடக்கிறான் என்று அர்த்தம் என்று சூஃபியாக்கள் நமக்கு சொல்றாங்க. முதலாவது அல் புகுல், கஞ்சனா இருப்பான், நப்பி பயிலா இருப்பான். ஒரு சின்ன விஷயம், ஒரு ரூபா கூட அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டிய பொருத்தத்தை தேடுறதுக்காக வேண்டி செலவழிக்க மாட்டான். தனக்காகவும் செலவழிக்க மாட்டான், தன்னுடைய தூதர் தன்னுடைய இறைவன் சொன்ன விஷயத்திலே அவர் செலவழிக்க மாட்டார். அது அழகா சொல்லுவாங்க உலமாக்கள். அது எப்படிப்பட்டவர்னா வைக்கோலுக்கு வைக்கல்ல இருக்கக்கூடிய நாயை போல. வைக்கல்ல பசு இருந்துச்சுன்னா பசுவாத அந்த வைக்கோலை சாப்பிடும். நாய் வைக்கோலையும் தானும் சாப்பிடாது. யாராவது சாப்பிட வந்தாங்கன்னா அந்த அவங்களையும் சாப்பிட விடாது. தானும் சாப்பிட மாட்டான், மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டான். இதுதான் புகுல், பெரிய கஞ்சன். இந்த கஞ்சத்தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர் அம்மாரா என்ற நப்சை சுமந்தவராக இருக்கிறார். பல இடங்கள்ல அந்த படித்து சொல்லியிருக்கான் அந்த பகீல. அம்மாமம் பகீல வஸ்தகனா, யார் நஷ்டவாளியாக அதே போல் கஞ்சத்தனம் மேற்கொள்கிறாரோ அப்படின்னு நல்லா பல இடங்கள்ல நல்லா சொல்லுவோம். யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டதோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். ஷைத்தான் இப்படிதான் போடுவான் மனசுல, நீ செலவழிச்ச அப்படின்னா உன்னுடைய செல்வம் குறைஞ்சிரும். ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, நீ செலவழிச்ச அப்படின்னா செல்வம் குறைஞ்சிரும்பா, செலவழிக்காத அப்படின்ட்டு வறுமையை காட்டி ஷைத்தான் அவனை பயம் காட்டுவான். இது நம்மளை ஷைத்தான் பகீலாக, கஞ்சனாக ஆக்குற. அந்த கஞ்சத்தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர் நப்சு அம்மாராவே சுமந்திருக்கிறார். முதலாவது தன்மை. 2வது தன்மை அல் ஹிர்ஸ், பேராசை. யாருக்கு பேராசை இருக்குதோ அவருக்கு நப்சு அம்மாரா இருக்குதுன்னு அர்த்தம். பேராசைனா என்ன? அப்சாஸ் அழகா சொன்னாங்கல்ல, ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடையில தங்கம் ஓடுச்சு அப்படின்னா, ஒரு ஓடையில தண்ணி தான் ஓடும், அந்த தண்ணியை ஓடக்கூடிய இடத்துல தங்கம் இருந்தாலும் 2வது ஓடை தங்கம் எனக்கு வராதான்னு அவர் ஆசைப்படுவான். 2வது ஓடை தங்கம் இருக்கும் பொழுது
மூணாவதோட தங்கம் கிடைக்காத ஆசைப்படுவோம். ஆதமுடைய மகனுடைய வயிற்றை கபருடைய மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. அப்போ இந்த அளவுக்கு பேராசை. வயசு பார்த்தா 80 வயசு 90 வயசு இருக்கும். ஆனால் அவருக்கு ஆசை பார்த்தா இன்னும் 100 வருஷத்துக்கு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாரு. இது பேராசையில் அடங்கும். இப்போ யாருக்கு இந்த பேராசை இருக்கிறதோ அவருக்கு நப்சு அம்மாரா இருக்கிறது, உலக விஷயமான பேராசை. மூணாவது அஷுஹரத்து, நான் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு யார் பிரியப்படுவாரோ அவருக்கு நப்சு அம்மாரா இருக்குதுன்னு அர்த்தம். தன்னுடைய அமல்களை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும்னு யார் ஆசைப்படுறாரோ, மக்கள் என்னை பட்டு பாராட்டணும், அல்லா ரசூலுக்காக இல்லாத மக்களுக்காக வேண்டி செய்கிறாரு, பிரபலத்தை தேடி செய்கிறார் அப்படின்னா அவருக்கு நப்சு அம்மாரா இருக்குது. அல்ல தெளிவாக பல இடத்துல சொல்லிட்டான். இதை வந்து ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவார். ரியா நாஸ், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவார், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி நோன்பு வைப்பார், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி சதக்கா கொடுப்பார், இது மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி குரான் ஓதுவார், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி எல்லா நல்லமலையும் செய்வார். இது பிரபலத்தை தேடி செய்யக்கூடிய அமல்கள். நாளைக்கு மறுமையில் எல்லாரையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லாருடைய ஏடுகளும் அவர்களுடைய கைகளில் வழங்கப்படும். சில ஏடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், சில ஏடுகளை அந்த அமல் சின்னங்களுடைய மூஞ்சில் விட்டு எரிஞ்சிருவான் அல்லாஹ். அப்போ மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் இவர் நல்லது தவிர வேறு எதுவுமே செய்யலையே, இல்லை இந்த அமல் எனக்காக வேண்டி செய்யப்படலை, இவன் உள்ளத்தில் மக்கள் பார்க்கணுன்ட்டு இந்த அமலை செஞ்சார், அதனால் அந்த அமல் அவர் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருங்கன்னு நல்லா சொல்லுவான். அப்போது எல்லா அமலும் பிரபலத்தை தேடி யார்கிட்ட அமல் செய்கிறாரோ அவர் அம்மாராட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு மறுமையில் 3 நபர்கள் தான் முதலாக கேள்வி கேட்கப்படுவாங்க. அது முதலாவது மனிதர் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையிலே விட்ட உயிர் தியாகம் செய்த அந்த மனிதர். அவரை கூட்டி கேட்கப்படும். அல்லாஹ் கேட்போம், உனக்கு இந்த நியாமத்தை கொடுக்கலையே, ஆமா கொடுத்தேன் அல்லாஹ், அதுக்கு நீ என்ன செஞ்ச அல்லாஹ்? என் உயிரை உனக்காக கொடுத்தேன், நீ போய் சொல்கிற, மக்கள் எல்லாரும் உன்னை ஷஹீதுன்னு சொல்லணுனுக்காக வேண்டி உன்னுடைய உயிரை நீ கொடுத்த, அது உனக்கு உலகத்திலே சொல்லப்பட்டுட்டு உனக்கு தூக்கி நரகத்தில் போடுங்க நல்லா சொல்லுவான். இரண்டாவது மனிதன் பெரிய ஆலிமா இருப்பார், ஹாஃபில் குரானா இருப்பார், காரியா இருப்பார். அல்லாஹ் கேட்பான், உனக்கு எந்த நியாமத்தை கொடுக்கலையே, ஆமாம் கொடுத்தேன் அல்ல, என்ன எனக்காக வேண்டி செஞ்சேன், தீனுக்காக என்ன செஞ்சேன் அல்லாஹ்? நான் மக்களுக்கு குரான் ஓதி கொடுத்தேன், அழகிய முறையில் உன்னோட குரான் ஓதி நான் அமல் செஞ்சேன். இல்லை இது எனக்காக வேண்டி செய்யப்படலை, மக்கள் உன்னை காரின்னு சொல்லணும், பெரிய ஆலின்னு சொல்லணுக்காக வேண்டி செஞ்சேன், அது உனக்கு உலகத்திலே சொல்லப்பட்டுட்டு இவனை தூக்கி நரகத்தில் மூப்புற போடுங்கன்னு நல்லா சொல்லுவான். மூணாவது மனிதர் பொருளாதாரம் வழங்கப்பட்ட மனிதர். அந்த பொருளாதாரத்தை கொண்டு நிறைய செலவு பண்ணார், மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே நிறைய செலவு பண்ணார். அவருக்கு அல்லாஹ் நியாமத்துகளை அதே மாதிரி எடுத்துக்கொள்வான், அவர் ஒப்புக்கொள்வார். என்ன செஞ்சேன்னு நல்லா கேட்பான், அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை, நீ கொடுத்த பொருளாதாரத்தை உனக்காக வேண்டி செலவழித்தேன், இல்லை நீ மக்கள் எல்லாரும் உன்னை ஜவ்வாது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லணும் அப்படின்ட்டு அதற்காக வேண்டி நீ வந்து மக்களுடைய திருப்திக்காக பிரபலியத்தை தேடி நீ அமல் செஞ்ச, அது உனக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டுட்டு இவனை தூக்கி நரகத்தில் பொண்ணு நல்லா தெரியும். அப்போ எல்லாம் பாதுகாக்கணும். கேள்விகளிலே முதலாவது கேள்வி கேட்கணும் இந்த 3 பேர் தான். 3 பேரை எல்லாம் கேள்வி கேட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற மக்களுக்கு கேள்வி கேட்பான் அப்படின்ட்டு இதோடைய விரிவுரையில் போடுறாங்க. அப்போது பிரபலியத்துக்காக வேண்டிய அமல் யார் செய்கிறாரோ அவர் நஃப்ஸு அம்மாராவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. அடுத்து 4வது தன்மை அல் ஹசது, பொறாமை. பொறாமை என்பது நம்மளுடைய அமலை எப்படி தின்றுன்னு நப்சாசம் அழகாக சொன்னாங்க. அவருடைய ஒரு நெருப்பு எப்படி மரக்கட்டையை தின்று விடுமோ, பொறாமை என்பது மனிதனுடைய அமலை தின்றுவிடும். முதலாக நடந்த பாவம் உலகத்தில் கொலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த மகனார் அவர் இளைய மகனாரை கொன்றுட்டார். எதன் காரணமாக? அழகிய பெண்மணி தன்னுடைய சகோதரனுக்கு கிடைத்து விட்டதுங்கிற பொறாமையின் காரணத்தால் கொண்டார். அப்போ முதல் பாவம் நிகழ்வதற்கு காரணமாக அமைந்தது பொறாமை தான். ஷைத்தான் எதுக்கு சைதா செய்யலை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை தான். இப்போ படைக்கப்பட்டு இவங்களுக்கு நான் சைதா செய்யணுமா? பொறாமையின் காரணத்தினால, பெருமையின் காரணத்தினால அவன் அந்த அமலை செய்யலை. இப்போ பொறாமை யார் படுறாரோ அவர் நஃப்ஸு அம்மாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. அடுத்த 5வது தன்மை மனக்கோட்டை கட்டி வைப்பது. மனசில் பல மனக்கோட்டைகளை கட்டி வச்சு இதெல்லாம் கிடைக்கணும், அதெல்லாம் கிடைக்கணும், தமன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஷெடியூல் போட்டு உலக ரீதியான விஷயத்தில் முன்னேறுவதற்காக வேண்டி மனக்கோட்டை கட்டி வைத்திருப்பவர் நஃப்ஸு அம்மாரோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு. 6வது மனமயக்கத்தில் இருக்கக்கூடியவர். மனமயக்கம் யார்கிட்ட இருக்குதோ, ஏதோ ஒரு நான் மௌத்தே வராத மாதிரி இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடியவராக அப்படின்னு நினச்சி கொண்டு மனமயக்கத்தில் இருக்கிறாரோ
இவர் நஃப்ஸு அம்மாராவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஆக அந்த 6 தன்மைகள் யாருக்கு இருக்குதோ, அல்லது 6 தன்மைகள் ஏதாவது ஒரு தன்மை யார்கிட்ட இருக்குதோ, அது தன்மை இருக்கக்கூடிய காலமெல்லாம் அது நஃப்ஸு அம்மாராவுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருக்கிறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிப்ப 13வது ஜுஸுடைய ஆரம்பத்தில், இன்னன் நஃப்ஸல் அம்மார வமா உபர்ரியு நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மர் ரஹிம் ரப்பி, நிச்சயமாக நஃப்ஸு அம்மாரா என்ற கெட்ட ஆத்மா தீயதான் ஏவுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஊசலாட்டுவதை தவிர்த்துருவான். அப்போ எல்லாருக்கும் நஃப்ஸ் இருக்குது. இந்த நஃப்ஸ் என்பது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நஃப்ஸாக மாறுது. சில நேரத்தில் தன்மைகள் மிகைக்கும் பொழுது நஃப்ஸ் அம்மாராவாக ஆயிடுது. 6 தன்மைகள்லாம் வந்துச்சுன்னா. 2வது வகையான நஃப்ஸு நஃப்ஸுல் லவ்வாமா, பழிக்கக்கூடிய நஃப்ஸ். லவ்னா பழித்தல், நிந்தித்தல்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த நஃப்ஸ் மேலே சத்தியம் பண்ணான். வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, நிந்திக்கக்கூடிய ஆத்மாவின் மீது சத்தியமாக நல்லா. நிந்திக்கக்கூடியதுன்னா என்ன? அது பாவம் செய்யும், பாவம் செஞ்சுட்டு ஐயோ பாவம் செஞ்சுட்டோமே, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டோமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சுட்டோமேன்ட்டு நிந்திக்கும் தன்னைத்தானே. அப்படிப்பட்ட ஆத்மா இது 5 தன்மைகளை கொண்டது. இந்த 5 தன்மையில் ஏதாவது தன்மை இருந்தால் அவர் நஃப்ஸுல் லவ்வாமால இருக்கிறாருன்னு அர்த்தம். 1வது தன்மை தானே நிந்திக்கிறது. ஒரு பாவத்தை செஞ்சு முடித்தோடனே அல்லாஹ்வோட நினைவு வருது, ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நிற்கிறது. அந்த மனிதனை தன்னைத்தானே நிந்திச்சுக்கிறது. 2வது தன்னை பற்றி உலகத்தை பற்றி சிந்திக்கிறது. நான் மறுமையில் எப்படி இருக்க போகிறேன், நான் மறுமையில் கபரில் என்னுடைய நிலைமை என்ன, உலக மக்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு தன்னை பற்றி உலக மக்கள் பற்றி சிந்திக்கிறது நஃப்ஸு லவ்வாமாவுடைய தன்மை. 3வது தன்மை பிறருடைய சொத்தை பொருளை ஆக்கிரமித்தல். யாராவது ஒரு சொத்து வச்சுருக்கிறாரு, ஒரு பொருள் அழகான பொருள் வச்சுருந்தாருன்னு இவர்கிட்டருந்து எப்படி இந்த பொருளை அபகரிக்கலாம், இவர்கிட்டருந்து எப்படி இந்த சொத்தை அபகரிக்கலான்ட்டு சிந்திக்கக்கூடியது. இது நஃப்ஸுல் லவ்வாமா. நஃப்ஸாசம் அழகாக சொன்னாங்கல்ல, ஒரு மனிதர் பிற மனிதனுடைய ஒரு சின்ன அளவு நிலத்தை அவர் அநியாயமான முறையில் அபகரித்தாலும் நாளைக்கு மறுமையில் 7 பூமியை தன்னுடைய கழுத்தில் தொங்க விட்டவராக வரப்படுவார். பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது, பிறருடைய பொருளையும் அபகரிக்க நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது நஃப்ஸுல் லவ்வாமா இருக்குதுன்னு அர்த்தம். 4வது தன்மை தற்பெருமை. ஷைத்தான் இருந்தது இந்த தற்பெருமை தான். இஸ்தக்பர வகாயின மினல் காஃபிரீன் வைது குல்நாளில் மலாய்கத்தி ஸ்ஜுதூ லி ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜதா செய்யுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். உங்களோட ரப்பு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் எல்லாருமே சஜதா செஞ்சாங்க. இல்லா இபிலீஸை தவிர அபா, அவன் மறுத்தான். வஸ்தக்பர, பெருமை இல்லாமலே பெருமையை தேடினான். கிபர்னா பெருமை. இஸ்தக்பர இஸ்தஃபால வசூலில் வந்தாலே ஒன்று விஷயம் இல்லாததை தேடுறது. இஸ்தகுஃபர பாவமணிப்பு தேடினான். இஸ்தக்பல வரவேற்க தேடினான். அதே தான் இஸ்தக்பர கிபரை தேடினான். கிபர் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு கிபர் கொள்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனாலும் கிபர் தற்பெருமை. நான் யார் தெரியுமா? ஹலக்தனி மின் நார் வஹலக்தஹு மின் தீன். இவரை கீழான களிமண்ணால் படைச்ச என்ன, நான் எதால் படைக்கப்பட்டவன்? உயர்ந்த நெருப்பால் படைக்கப்பட்டவன் சொன்னான். தற்பெருமை கொண்டான். இந்த தற்பெருமை தான் ஷைத்தானை வழிகெடுத்ததே இந்த நஃப்ஸு தான். ஷைத்தானை வழிகெடுத்ததே இந்த நஃப்ஸு தான். தற்பெருமை யார்கிட்ட இருக்குதோ அந்த நஃப்ஸுல் லவ்வாமாட்ட ஆட்கொள்ளப்பட்டுட்டார். அடுத்து 5வது தன்மை தன்னுடைய நற்செயல்களை பெருமைக்காக எடுத்து காட்டுதல். ஒரு நற்செயல் செஞ்சிருப்பாரு, அதை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்து காட்டுவார். உதாரணமாக பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபேனு வாங்கி போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி வாங்கி போட்டிருந்தாரோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவே வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த ஃபேன் தன்னுடைய நற்செயலை வெளிப்படுத்துவார். அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய 3 ரெக்கையிலையும் அவர் பேர் எழுதிடுவார். ஷாவுல் அமீர், ஷாவுல் அமீர், ஷாவுல் அமீர். ஃபேன் சுத்தம் போதெல்லாம் அவர் பேர் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நற்செயலை செய்யும் பொழுது அதை வெளிப்படுத்துறது, இது நஃப்ஸுல் லவ்வாமால இருக்கிறது. அப்போ அந்த நற்செயல் செய்து எந்த பிரயோஜனமே இல்லை. சில பேர்லாம் பார்த்தா சொல்லுவாங்க, நான்லாம் எத்தனை வருஷம் தஹஜத் தொழுதுட்டு வரேன் தெரியுமா, நான்லாம் தஹஜத்தில் எப்படி துவா செய்வோம் தெரியுமா, நம்மளுடைய நல்ல அமலை வெளிப்படுத்திடுவாங்க. இந்த நற்செயலை பெருமைக்காக வேண்டி வெளிப்படுத்துவது நஃப்ஸுல் லவ்வாமாங்கிற தன்மையை அவர் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இந்த 5 தன்மைகளில் முதல் 2 தன்மை தானே நிந்திக்கிறது, தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் சிந்திக்கிறது, இது நல்ல தன்மை. அடுத்த 3 தன்மை பிறரின் சொத்தையும் பொருளையும் ஆக்கிரமிப்பது, தற்பெருமை கொள்வது, தன்னுடைய நற்செயலை பெருமைக்காக வேண்டி எடுத்துக்காட்டும். இந்த 3 தன்மை கெட்ட தன்மை. அப்போ நல்ல தன்மைகள் 2, கெட்ட தன்மைகள் 3. இப்படி சில நேரத்தில் பாவம் செய்யும், சில நேரத்தில் நன்மை செய்யும். இப்படி நிந்தித்துட்டே இருக்கிறதுனால இதுக்கு நஃப்ஸுல் லவ்வாமா அப்படிங்கிறது பேர். அன்னப்பறவை மாதிரி அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் கலந்தாலும் கரெக்டாக அதை பிரிச்சிடும். அப்போது இந்த நஃப்ஸுல் லவ்வாமா இருக்கக்கூடியவங்க
முதல் 2 தன்மைகளை எடுத்துட்டு அடுத்த 3 தன்மைகளை விடக்கூடியவர்களாக ஆகணும். அடுத்து 3வது நஃப்ஸு நஃப்ஸுல் முல்ஹிமா. முல்ஹிமா இல்ஹாமுடைய நஃப்ஸுன்னு அர்த்தம். அந்த சூரத்து ஷம்ஸில் சொல்லுவான் பார்த்தீங்களா, ஒரு 9 பொருட்களுமே சத்தியம் பண்ணிட்டு வருவான். வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா அப்படி சொல்லிட்டு வரும்போது வனஃப்ஸின் வமா சவ்வாஹா, நஃப்ஸின் ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கிய அந்த அல்லாஹ்வின் மீதும் சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா லுஹும் இல்ஹாம் அது போடுகிறது, ஃபுஜூரஹா வ தக்குவாஹா கெட்ட விஷயத்தையும் போடுகிறது, நல்ல விஷயத்தையும் இறை எச்சத்தையும் போடுகிறது. ஃபுஜூரையும் போடுறது, தக்குவாவையும் அந்த உள்ளம் போடுது. அதுதான் நஃப்ஸுல் முல்ஹிமா, உதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உள்ளம். அல்ல அந்த நஃப்ஸை குரான் அந்த நஃப்ஸு மீது சத்தியம் பண்ணுறான். இந்த நஃப்ஸுல் முல்ஹிமாவுக்கு 7 தன்மைகள் இருக்குது. 7 தன்மையில் ஏதாவது ஒரு தன்மையோ 7 தன்மையோ இருந்தால் அவங்க நஃப்ஸுல் முல்ஹிமாவில் இருக்காருன்னு அர்த்தம். முதலாவது அஸ்ஸகாவத்து, அதிகமாக வாரி வழங்குதல். தனக்காக வேண்டி வச்சிருந்த விஷயத்தை கூட பிறருக்காக வாரி வழங்குதல். நப்சாசம் அவங்க வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாங்க. சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு மனிதர் சதக்காவுடைய பொருளை வைக்கணும்னு இருந்தார், இடது கையில் அந்த சதக்காவுடைய பொருளை கொடுத்துட்டாரு. இப்போ அவர்கிட்ட கேட்கப்படுச்சு, நீங்கள் இடது கையில் கொடுக்குறீங்களா ஏன் அப்படின்னோடனே, இல்லை நான் வலது கையில் அதை மாற்றி கொடுக்கறதுக்குள்ளே நிறைய உள்ளம் மாறிடக்கூடாத, ஷைத்தான் உள்ளத்தில் நீ ஏன்ப்போ செலவுக்கு எதுக்கு சதக்கா கொடுத்துட்ருக்குற அப்படின்ட்டு உள்ளத்தில் போட்டுறக்கூடாது, அந்த நேரத்தில் கூட என்னுடைய உள்ளம் மாறி அமலை விட்டுறக்கூடாதுன்னு உடனே நான் இடது கையில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது சகாவத் யார்கிட்ட செலவழிக்கக்கூடிய தன்மை இருக்குதோ அவர் நஃப்ஸுல் முல்ஹிமால இருக்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கங்கள் எழுதுனாங்க, எல்லாத்தையும் சொல்ல டைம் ஆகும் அப்படிங்கிறனால சுருக்கமாக சொல்லிட்டு போகிறோம். 2வது தன்மை அல் கனாஅத்து, போதுமென்ற மனப்பான்மை. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க அழகா தமிழில் பழமொழி. அப்போ அல் கனாஅத் நப்சாசன் கேட்டாங்க, அல் கனாஅத்தை இருக்கிறத கொண்டு பொருந்திக் கொள்வது, அல்லாஹ் நமக்கு தந்ததை கொண்டு பொருந்திக் கொள்வது கனாஅத்து. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். யார்கிட்ட இது இருக்குதோ அது நஃப்ஸு முல்ஹிமால இருக்காது. 3வது தன்மை அல் இல்மு, யாருக்கு கல்வி அறிவு இருக்குதோ அவர் நஃப்ஸுல் முல்ஹிமால இருக்கிறாரு. 4வது தன்மை தவாது, யாருக்கு பணிவு இருக்கிறதோ அவர் நஃப்ஸுல் முல்ஹிமால இருக்கிறாரு. மன் ஹஃபத லில்லா ரஃபஅஹுல்லா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து போகிறாரோ அல்லாஹ் அவரை கண்டிப்பான முறையில் உயர்த்துவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து போகிறது அவர் மேலே தப்பே இல்லை, இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் இந்த இடத்துல நம்ம பேசினா வெறுப்பாங்கன்னு தெரியுதா, உடனே தாழ்ந்துடுவார். தப்பு இல்லாத பட்சத்துலையும் தன்னை வளைஞ்சு கொண்டு போகிறாருன்னா அவர் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் உயர்த்துவான் இன்ஷா அல்லாஹ். தவாது. 5வது அத்தௌபா, பாவம் செய்ய நிலை. யாருமே பாவத்தை விட்டு அப்பாற்பட்டவங்க அல்ல, களப்பற்றவங்க அல்ல. குல்லு பனி ஆதம ஹத்தாவும் ஹைருல் ஹத்தாயின் தவ்வாபுன், எல்லா ஆதமுடைய எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். நான் பாவம் செய்ய மாட்டேன்னு யாராவது சொன்னான்னா அவன் பெரிய பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தை விட்டு எப்போ தௌபா செய்கிறாங்களோ அப்போதான் அவங்க தான் சிறந்தவங்கன்னு நப்சான்னு சொன்னாங்க. அப்போ தௌபா செய்வது, யார் வந்து பாவம் செஞ்சுட்டு உடனே தௌபா செய்கிறாரோ அவர் நஃப்ஸு முல்ஹிமால இருக்கிறாரு. சில பேருக்கு தௌபாடைய பாக்கியமே கிடைக்கிறது இல்லை, நான் பாவம் பண்ணுறேன்னே அவனுக்கே தெரியாது. அப்படி சில பேர் அல்லாஹ் வச்சுக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவம் பண்ணி அல்லாஹ் நினைவு வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் உடனே அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்கிறாருன்னா அவர் இந்த தௌபாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கும், நஃப்ஸுல் முல்ஹிமா. 6வது தன்மை அஸ்ஸபுர், பொறுமை. நபிமார்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய படத்தில் வரக்கூடிய சோதனையில் பொறுமையாக இருக்கிறது. நப்சாசம் அழகாக சொன்னாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு முஸ்லீமுடைய மூமினோட நிலைமை எல்லா நிலையிலும் ஆச்சரியப்படுத்துது. அவருக்கு ஏதாவது நன்மையான விஷயம் கிடச்சிச்சின்னா அல்லாஹ் புகழ்கிறாரு, அவருக்கு ஏதாவது மன நெரிடலான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பொறுமை காக்கிறாரு. அப்போ புகழ்ந்ததன் கூலியும் கிடச்சிது, பொறுமை காத்ததன் கூலியும் அவருக்கு கிடச்சிது, எல்லாமே அவருக்கு கூலி ஆயிடுது. அவர் காலில் முள்ளு குத்தினாலும் அது அவருக்கு நன்மை எழுதப்பட்டு நப்சாசம் சொன்னாங்க. அப்போ சபுரு, பொறுமை யாட்ட இருக்குதோ அவர் நஃப்ஸுல் முல்ஹிமா இருக்குதுன்னு அர்த்தம். 7வது தன்மை தஹம்முல், சகிப்பு தன்மை. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும், குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, எல்லா விஷயத்துலேயும் நிறைய இன்னல்கள் இடையூறுகள் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தஹம்முல் சகிப்புத்தன்மையாக இருக்கிறோம். இந்த யாருக்கு சகித்தன்மை எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அவர் நஃப்ஸுல் முல்ஹிமால இருக்காங்க. அப்போ இந்த 7 தன்மைகள் எல்லாமே நல்ல தன்மைகள். 1வது தன்மை சகாவத்து, 2வது தன்மை கனாஅத்து, போதுமென்ற மனம், 3வது தன்மை இல்மு, கல்வி ஞானம், 4வது தன்மை தவாது, பணிவு, 5வது தன்மை தௌபா, பாவ மன்னிப்பு, 6வது தன்மை சபுர், பொறுமை, 7வது தன்மை தஹம்முல், சகிப்புத்தன்மை.
4வது வகையான நஃப்ஸு இருக்குது. அப்புறம் நஃப்ஸு அல் முத்மஇன்னா. நஃப்சுல் முத்மஇன்னா அப்படின்னா அமைதி பெற்ற ஆத்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, யா அய்யதுஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஓ சாந்தி பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த நசீபை கொடுக்கணும். மௌத்தாவுக்குரிய நேரத்தில் அல்லாஹ் அந்த ஆத்மாட்ட பேசுவான், சாந்தி பெற்ற ஆத்மாவே அப்படின்னு பேசுவான், நல்ல ஆத்மாவாக இருந்துச்சுன்னா. அப்போ சாந்தி பெற்ற ஆத்மா இது 6 தன்மைகள் கொண்டது. இந்த 6 தன்மைகள் ஏதாவது தன்மையோ 6 தன்மைகளும் இருந்தால் அதை சாந்தி பெற்ற ஆத்மா நஃப்சுல் முத்மஇன்னால அவர் இருக்கிறான்னு அர்த்தம். முதலாவது அல் ஜூது, கொடை வள்ளல். மேலே பார்த்தா சகாவத்து கொடுக்கறது. சும்மா ஜூதுனா தனக்கு இல்லாமல் அவ்வளோத்தையும் கொடுத்துடுறது. நம்ம சொல்லுவாங்க அஜ்வத பில் ஹைரிமின ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட நம்ம வேகமாக தர்மம் செய்வாங்க ரமதானில். எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொடுத்தாங்க, தனக்குன்னு வச்சதே கிடையாது. இதுதான் கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு அந்த கொடைத்தன்மை இருக்கிறதோ அவன் நஃப்சுல் முத்மஇன்னா இருக்கிறார். 2வது தன்மை தவக்குல், அல்லாஹ் மீது அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைப்பது. அன்னக்கும் குன்தும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லருஸிகுதும் கமா துர்ஸகுத் தய்ர். அல்லாஹ் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ என்று நீங்கள் அந்த நம்பிக்கையை நீங்கள் வச்சீங்கன்னா பறவைகளுக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். காலை போகும் பொழுது வெறும் வயிற்றில் போது, வரும் பொழுது வயிறு நிரம்பி வருது, குட்டிகளுக்கும் சாப்பாடு கொண்டு வருது. அப்போ அப்படிப்பட்ட தவக்குல் யார்கிட்ட இருக்குதோ அவர் நஃப்சுல் முத்மஇன்னால இருக்காருன்னு அர்த்தம். அடுத்த இது அல் இபாதத், வணக்கம் செய்கிறார். எல்லா நிலையிலையும் அல்லாஹ் வணங்கி கொண்டே இருக்கிறாரு, இவருக்கு நஃப்சுல் முத்மஇன்னால இருக்கிறார்னு அர்த்தம். 4வது அஷ்ஷுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறாரோ அவருக்கு முத்மஇன்னா. நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய தலைப்புகள் மட்டும் உங்களுக்கு சொல்லப்படுது. அடுத்த 5வது அதே மாதிரி சகிப்புத்தன்மையில உச்சம். யார்கிட்ட உச்சமான சகிப்புத்தன்மை இருக்கோ அவர் முத்மஇன்னால இருக்கிறார்னு அர்த்தம். 6வது அர்ரில்லா, பொருந்தி கொள்வது. அல்லாஹ் நமக்கு என்ன தந்தாலும் அதை கொண்டு பொருந்தி கொள்வது. அல்லாஹ் இன்னைக்கு இவ்வளோதான் நமக்கு நாடி இருக்கிறான், 100 ரூபா தான் வியாபாரம் கிடைக்கும், 200 தான் வியாபாரம் இருக்கும், இந்த விஷயம் தான் நமக்கு கிடைக்கும், நல்லா நாடி இருக்கிறான்னா அதை கொண்டு பொருந்தி கொள்வது. அல்லாஹ்வுடைய அந்த விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவர் நஃப்சுல் முத்மஇன்னால இருக்காருன்னு அர்த்தம். இந்த 6 தன்மை இருக்கக்கூடியவர் நஃப்சுல் முத்மஇன்னால இருக்காருன்னு அர்த்தம். அடுத்த 5வது வகையான நஃப்ஸ் என்பது நஃப்சுல் ராதியா, பொருந்திய நஃப்ஸு, அல்லாஹ்வை பொருந்திய நஃப்ஸு. இந்த 5 தன்மைகள் அதுக்கு இருக்குது. இந்த 5 தன்மைகள் யார்கிட்ட இருக்குதோ நஃப்சுல் ராதியா அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். முதலாவது அஸ்ஸுஹுது, உலக பற்றற்ற தன்மை, உலக ஆசை இல்லாமல். ஒரு தாமரைப்பூ எப்படி இருக்குமோ குளத்தில் தண்ணியில் எப்படி இருக்குமோ, கப்பல் எப்படி தண்ணியில் மிதக்குமோ, அதோடைய கப்பல் மிதப்பதற்கு தண்ணீர் கட்டாயம் அவசியம். அதே கப்பலில் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுனா கப்பல் முங்கிடும். அதே மாதிரி உலகம் சம்பாதிப்பது முக்கியம்தான், உலக ஆசை கொஞ்சம் இருக்கணும் தான். ஆனால் அந்த இது எப்போ கப்பலுக்குள்ளே வந்துட்டோம் அந்த கப்பல் முங்கிடும். அப்போ உள்ளத்துக்குள்ளே அந்த உலக ஆசை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நாசமாயிடும். இப்போ ஜுஹுது, உலக பற்றற்ற தன்மை யார்கிட்ட இருக்குதோ ராதியா நஃப்ஸில் இருக்கிறார். 2வது தன்மை அல் இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய அமல். 2வது இஹ்லாஸ் இருக்கிறவர் ராதியா இருக்கிறார். 3வது தேவையற்ற காரியத்தை விட்டு தவிர்ந்திருப்பது. தேவையற்ற காரியத்தை விட்டு யார் தவிர்ந்திருக்கிறாரோ அவர் நஃப்சு ராதியால இருக்கிறாரு. 4வது அல்லாஹ்வுடைய கடமைகள், அடியார்களுடைய கடமைகளை சரியான முறையில் செய்வது, இது நஃப்சு ராதியால இருக்கிறாரு. 5வது தன்மை தன்னுடைய வாக்குறுதியில் உண்மையாக இருக்கிறார். இத்தனை மணிக்கு இங்கே போவோம், இங்கே போகிறோம் அப்படின்னு வாக்குறுதி சொன்னார் அப்படின்னா அதில் உறுதியாக இருக்கிறது. இந்த 5 தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவங்க நஃப்சு ராதியால இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து நஃப்சுல் மர்தியா, 6வது நஃப்சு நஃப்சுல் மர்தியா, 6 தன்மை. முதலாவது தன்மை ரஹ்மத்துல் லில் ஹல்க், படைப்பினங்கள் மீது ரஹ்மத் செய்வது. ஒரு பூனை வருது, இந்த பூனை என்ன செய்கிறது, பசியாக இருக்குதுன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது. இதை மாதிரி படைப்புகள் மீது மல்லா இரஹமு ஃபில் அர்லி இரஹமு ஃபில் அர்லி இரஹமு ஃபிஸ் சமா, உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய மீது ரஹ்மத் செய்யுங்க, வானத்தில் இருக்கும்போது உங்கள் மீது ரஹ்மத் செய்வான்னு நம்சாதம் சொன்னாங்க. அப்போ அந்த படைப்பினங்கள் மீது ரஹ்மத் செய்வது. 2வது அல் குர்பு ஃபில்லா, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகக்கூடிய காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவது.
நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செஞ்சோன்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்ன செய்தி ஹதீஸுல் குதுசியில், அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலாக, அவன் பேசும் நாவாக, அவன் பார்க்கும் பார்வையாக நானே ஆகிவிடுகிறேன். அல்லாஹ்வோடு நெருங்கி 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 அவன் பிடிச்சானா அவன் பிடிக்கல, அல்லாஹ் பிடிக்கிறான். அவன் நடந்தானா அவர் நடக்கல, அல்லாஹ் நடக்கிறான். அவன் பார்த்தானா அவன் பார்க்கல, அல்லாஹ் பார்க்குறான். அவன் பேசுறானா அவர் பேசுறான், அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் பிரியமான விஷயங்கள், அல்லாஹ்வோடு ஒன்றிய செயல்களை அவர் ஈடுபடுவது. யார் இந்த செயலில் இருக்கா? மறதியா நஃப்ஸில் இருக்கா. மூணாவது அத்தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளை நிதாமும் சிந்திச்சுட்டே இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சூரியனை படைச்சிருக்கான், வானத்தை படைச்சிருக்கான், அல்லாஹ் எவ்வளோ பரிசுத்தமானவன், குறைகளை விட்டு தூய்மையானவன், எவ்வளோ பெரியவன், அல்லாஹ் புகழுக்குரியவன் அப்படின்ட்டு படைப்புகளை வச்சு அல்லாஹ்வை சிந்திக்கிறது. நாலாவது அல்லாஹ் நமக்கு தந்ததை கொண்டு பொருந்தி கொள்வது, நமக்கு பிரித்து தந்ததை ஏற்றுக்கொள்வது. அஞ்சாவது அல் ஹல்குல் ஹுசன், நல்ல ஒழுக்கம் யார்கிட்ட இருக்குதோ நஃப்ஸுல் மர்தியால் இருக்காது. ஆறாவது தன்மை அல்லாவை எப்படி எடுத்துக்கணுமோ, தன்னுடைய உலக்கம் சொத்தை எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி அல்லாவை ரொம்ப நெருக்கமானவனாக நம்ம ஆக்கிக் கொள்வது. இந்த 6 தன்மை யார்கிட்ட இருக்கிறது? நஃப்ஸுல் மர்தியால் இருக்காது. அடுத்து 7வது தன்மை நஃப்ஸுல் காமிலா. யார்கிட்ட அந்த 2வது நஃப்ஸுல் முத்மயின், அதாவது நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முல்ஹிமா, நஃப்ஸுல் முத்மயின்னா, நஃப்ஸுல் ராதியா, நஃப்ஸுல் மர்தியா. நஃப்ஸுல் அவ்வாமால் இருக்கக்கூடிய அந்த 2 நல்ல தன்மை, முலிஹிமால் இருக்கக்கூடிய 7 நல்ல தன்மை, முத்மையினால் இருக்கக்கூடிய 6 நல்ல தன்மை, ராதியால் இருக்கக்கூடிய 5 நல்ல தன்மை, மர்தியால் இருக்கக்கூடிய 6 நல்ல தன்மை, எல்லாம் யார்கிட்ட மொத்தமாக சேர்ந்துருக்குதோ இதுதான் நஃப்ஸுல் காமிலா, முழுமையான நஃப்ஸை உடையவர். அப்போது இந்த 7 தன்மையில் மனிதனுடைய நஃப்ஸ் இருக்குது. சில நேரத்தில் நமக்கே என்னாகும், நஃப்ஸும் அம்மாராவாக ஆயிரும், நம்ம ஷைத்தான் வேலை பார்த்து. சில நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நிலைகள் போய் நஃப்ஸுல் ராதியா, மர்தியா, முல்ஹிமா இந்த நஃப்ஸில் இருக்கும். அப்போது நம்மளுடைய நஃப்ஸை நம்ம கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக ஆகணும். இப்போ யார் தன் நஃப்ஸை பாதுகாத்தாரோ கட்டுப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்றுட்டாரு நஃப்ஸாசமாக சொன்னார். அப்போது அதான் எங்கள் ஆசிரியர் சொல்கிறாரு, இன்ன அம்மாரதி, என்னுடைய கெட்ட ஆன்மா. அந்த 7 நஃப்ஸுகளில் ஒரு நஃப்ஸு தான் அம்மாராங்கிற கெட்ட நஃப்ஸு. அப்போ அந்த என்ன கெட்ட ஆன்மா என்பது பிஸ்ஸூயி, கெட்டதை கொண்டு எவர் மத்த ஆலத், அது உபதேசம் பெறவில்லை, மின் ஜஹலிஹா, அதனுடைய மடமையினால், பின் அதீரி ஷைபி வல்ஹரமி, நரைமுடி மற்றும் வயோதிகத்தின் நல்லுபதேசத்தை அது மடமையினால் பெறவில்லை. இப்போ புரியுதா பாருங்க இந்த பைத்து. فَإِنَّ أَمَّارَتِي بِالسُّوءِ مَا تَعَظَّتْ مِنْ جَهْلِهَا بِنَذِيرِ الشَّيْبِ وَالْهَرَمِ مَوْلَايَ صَلِّ وَسَلِّمْ دَائِمًا أَبَدًا عَلَى حَبِيبِكَ خَيْرِ الْخَلْقِ كُلِّهِمْ. அடுத்த பைத்து பாருங்க. وَلَا أَعَدْتَ مِنَ الْفِعْلِ الْجَمِيلِ قِرَا ضَيْفٍ அலம்ம பிரசி கைர முகத்தஷிமீம். வல அஅத்த, நான் எதையும் தயாரிப்பு செஞ்சு வைக்கல. மினல், எதிலிருந்து? ஃபிஅலி, நல்ல மண்ணிலிருந்து எதையுமே நான் தயாரிப்பு செய்யவில்லையே. அல் ஜமீலி, அழகிய அமல்கள் தயாரிப்பு செய்யல. யாருக்காக வேண்டி? அல் கிரா தைஃபின், என்னுடைய வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய விருந்தாளிக்கு நான் நல்ல அமலை செஞ்சு தயாரிப்பு செஞ்சு வைக்கலையே. அலம்ம, அந்த விருந்தாளி இறங்கியிருக்கிறாரு, பிரசி, என்னுடைய தலையின் மீது இறங்கியிருக்கிறார், கைர முகத்தஷிமி, வெக்கமற்ற நிலையில் என் தலையின் மீது இறங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட விருந்தாளிக்கு நான் எந்த விதமான நல்ல மலையும் செய்து முன் தயாரிப்பாக வைக்கவில்லையேன்னு ஆசிரியர் சொல்கிறார். வலா அத்த, நான் தயாரிப்பு செய்து வைக்கவில்லை. மினல் ஃபிஅலி, அமல்களிலிருந்து எதையும் தயார் செய்து வைக்கவில்லை. அல் ஜமீலி, அழகிய அமல்கள். அல் கிரா லைஃபின், அல் கிரா அப்படின்னா அஹ்சன் து இலை, அவற்றை அழகிய முறையில் நடந்து கொள்ளுது. லைஃபின், லைஃப் அப்படின்னா விருந்தாளி. அலம்ம, அந்த விருந்தாளி இறங்குகிறார், பிரசி, என்னுடைய தலையின் மீது, கைர முஹ்தஷிமி, முஹ்தஷிமி அப்படின்னா கைர முஸ்தஹீன், வெக்கமற்ற நிலை என்னுடைய தலையின் மீது இறங்கியிருக்கக்கூடிய அந்த விருந்தாளியை கவனிப்பதற்காக வேண்டி நல்ல முறையில் நடந்து கொள்வதற்காக அமலை நான் எதுவும் தயார் செய்து வைக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த விருந்தாளி யார்? தலை மீது இறங்கக்கூடிய இந்த விருந்தாளி நரைமுடி. ஏன் இந்த இடத்துல நரைமுடி விருந்தாளின்னு சொல்கிறார் அப்படின்னா, நரமுடி, ஒரு விருந்தாளி வந்தார்னா, ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வராருன்னா அவருக்கு விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்லுவாங்க. 3 நாள் இருந்தால் அவருக்கு கண்ணியம், வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் கண்ணியம். அப்போ இந்த விருந்தாளி, இது நல்ல விருந்தாளி. ஆனால் நிறைய ஏன் விருந்தாளின்னு சொல்லியிருக்கேன், அது ஒரு முறை தான் வந்துட்டு அப்படின்னா மவுத்து வரைக்கும் அந்த நிறம் போகாது.
அப்படிப்பட்ட வெட்கமற்ற 3 நாளைக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய வெட்கமற்ற மௌத்து வரைக்கும் கூட இருக்கக்கூடிய அந்த விருந்தாளி, அந்த நரைமுடி என்பது, அந்த நரைமுடிக்காக வேண்டி நான் எந்த அமலையும் செய்யலையே. என் மௌத்து நெருங்கிட்டதை நரமுடி எனக்கு சொல்லிட்டு தலையில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த விருந்தாளி எனக்கு அறிவித்து விட்டார். அந்த விருந்தாளியை சரியான முறையில் கவனிக்கக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு என்னுடைய வாலிப பருவத்தில் நான் அதிகமாக செய்யலையே அப்படின்ட்டு ஆசிரியர் தன்னைத்தானே நிந்திக்கிறார். வாலிப பருவத்தில் நல்ல அமல் செஞ்சு என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய விருந்தாளிக்கு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்து என்ன செய்வோம், அவங்களுக்கு கவனிப்போம். ஆனால் இந்த விருந்தாளியை கவனிக்கக்கூடிய நல்லமல் எதையும் நான் வாலிப பருவத்தில் செய்யலையே அப்படின்ட்டு ஆசிரியர் கவலைப்படுறார். பொதுவாக இஸ்லாத்தில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தப்பட்டுள்ள நப்சாசம் அழகாக சொன்னாங்க. மன்கான யோமின் பில்லாவல் யோமில் ஆஹிர், யார் அல்லாவையும் மறுமையினாலையும் நம்புகிறாரோ ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். விருந்தாளி வந்தார்னா அவரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாவுடைய நேசராக இருந்தாங்களா, அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது, அபு தீஃபான், விருந்தாளிகளின் தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனியாக சாப்பிடவே மாட்டாங்க, யாராவது இருந்தாங்கன்னா கூட இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்போ அந்த சம்பவங்களும் அவங்களுக்கு தெரியும், கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சிறந்த விருந்தாளிகளை நம்ம கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆகணும். நப்சாசம் ஒரு நாள் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் தன்னுடைய தேவைக்காக வராங்க. நம்பி கேட்குறாங்க, வீடு மனைவிமான்ட்ட கேட்டு, புகாரில் பேசுகிற செய்தி, மனைவிமான்ட்ட கேட்டு விட்றாங்க, எந்த விதமே இல்லை, தண்ணியை தவிர எதுவுமே இல்லை எந்த மனைவி வீட்லையும். நபி எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்கள். உடனே நப்சாசம் கேட்குறாங்க, இந்த மனிதரை இரவு நேரம் விருந்தாளியாக கூட்டு கொண்டு செல்லக்கூடியவர் யார் அப்படின்னோடனே ஒரு அன்சாரி தோழர், நான் கொண்டு போகிறேன் யார் சொல்லலாம். உடனே அந்த மனிதர் நபி சொல்லிட்டாங்களே, நபி விருந்த புசலிக்க சொன்ன மனிதரை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்குடைய நைட் நேரம் சாப்பாடு தான் இருக்குது. உங்கள் மனைவிட்ட சொல்கிறாங்க, நபியோட விருந்தாளன் வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்னம்மா இருக்குது? ஒன்றும் இல்லை, குழந்தைகளுடைய சாப்பாடு தான் இருக்குது. அப்படியா? ஒன்றும் இல்லைம்மா, இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு காட்டுற மாதிரி அப்படி காமிச்சு அந்த குழந்தைகள் தூங்க வச்சிரு. அதே மாதிரி நான் வந்து சாப்பாடு வை, எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு கம்மியாக இருக்குது, விளக்க சரி செய்வது மாதிரி நீ விளக்க செஞ்சு அணைச்சி விட்ரு. அப்புறம் அந்த நான் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறேன், அவர் சாப்பிடட்டும் வயிறு நிறைய, நம்ம குழந்தைகள் சாப்பிட்டா போகிறோம், நம்ம சாப்பிடலாம் போகிறோம், நம்ம நபியோட விருந்தாளி சாப்பிடட்டும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதே மாதிரி விளக்கு அணைக்கப்பட்டு 2 பேர் சாப்பிட்டாங்க. அவன் நப்சாசம் அவங்கள்ட்ட காலையில் வராங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான், சந்தோஷப்பட்டான், அல்லாஹ் உங்களோட விஷயத்தில் ஆயத்திரைக்கிறான். யுக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு கடுமையான தேவை இருந்த நிலையிலும் பிறரை முற்படுத்தினாங்களே, இவங்க விஷயமா அல்லாஹ் சிரித்து ஆயத்திறக்கிட்டான்ட்டு அந்த சஹாபி விஷயம் சொன்னாங்க. இப்போ விருந்தோபதேசம் என்பது, விருந்தோம்பல் என்பது இஸ்லாத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த விருந்தாளிகள்லேயே சிறந்த விருந்தாளி இந்த நரைமுடி எனக்கு வந்திருக்குது. இந்த நரைமுடி வந்துட்டு அப்படின்னா அது போகாது, 3 நாளுக்கு மேலே தங்கியிருக்கும். அப்படிப்பட்ட இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல அமல்களை நான் வாலிபத்தில் செய்யலையே அப்படின்ற ஆசிரியர் இந்த இடத்துல தன்னைத்தானே நிந்திக்கிறார். இப்போ அந்த பைத்து புரியுதான்னு பாருங்க. ولا أعات من الفعل الجميل قيرا ضيف لما برأسي غير محتشم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. அடுத்து இந்த நரையை பற்றி, அறையா விருந்தாளியா வெக்கமற்று இருக்கக்கூடிய இந்த நரை, அதற்கு நான் எந்த அமலையும் முற்படுத்தலைன்னு சொன்னிய அந்த ஆசிரியர் அடுத்த பயத்தில் எப்படி சொல்கிறாரு பாருங்களேன். லவ் குந்து அலமு அன்னி மாவு அக்கிருஹு கதம் து சிர்ரன் பதாலி மின்ஹும் பில் கதமி. லவ் குந்து, லவ்னா ஆகியிருந்தால், இப்படி இருந்தால், குந்து நான் ஆகியிருப்பேன், அலமு அறியக்கூடியவனாக இருந்தால், இதை மாதிரிலாம் முடி நரைக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், அன்னி நிச்சயமாக நான் மாவு வக்கிருஹோ அதை கண்ணியப்படுத்தியிருக்க மாட்டேன், என்னுடைய விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்தியிருக்க மாட்டேன். கதம் தூ மாறாக கண்ணியப்படுத்தாமல் மறைத்திருப்பேன் என்னுடைய விருந்தாளியை. விருந்தாளினா இந்த இடத்துல ஷைபு நரைமுடியை குறிக்குது. சிர்ரன் அந்த ரகசியத்தை நான் மறைச்சிருப்பேன். பதாலி எனக்கு வெளிப்பட்டதே, லஹரலி அப்படின்னு அர்த்தம். பதாலினா வெளிப்பட்ட அந்த ரகசியத்தை நான் மறைத்திருப்பேன். மின்ஹூ அதனமிருந்து, பில் கதமி கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிலாபு சாயமிடுவதை கொண்டு நான் மறைத்திருப்பேன் அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்றார் பாருங்க. லவ் குந்து நான் ஆகியிருந்தால், ஆலமு அறியக்கூடியவனாக நான் ஆகியிருந்தால்,
அன்னி நிச்சயமாக நான் மாவு வக்கீழுஹோ அந்த நரைமுடியை என்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தியிருக்க மாட்டேன். கதம் து மாறாக நான் அதை மறைத்திருப்பேன். சிர்ரன் அந்த மறைவை அந்த ரகசியத்தை மறைத்திருப்பேன். ரகசியம்னு ஏன் இந்த இடத்துல சொல்றார் ஆசிரியர் அப்படின்னா, எல்லா எல்லா கருப்பு முடிக்குள்ளேயும் ஒரு வெள்ளை முடி மறைஞ்சிருக்குது. எல்லா விதைக்குள்ளேயும் ஒரு மரம் மறைஞ்சிருக்குது. அதை மாதிரி இந்த கருப்பு முடி தன்னுடைய ஒரு எல்லையில மறையும் பொழுது அதுலேருந்து வெள்ளை முடி தோன்றுகிறது. அப்போ அந்த ரகசியத்தை நான் மறைத்திருப்பேன். உள்ள இருக்கக்கூடிய கருப்பு முடி இருக்கக்கூடிய அந்த நரைமுடியை நான் மறைத்திருப்பேன், ரகசியத்தை மறைத்திருப்பேன். பதாலி வெளிப்பட்டதே அந்த ரகசியத்தை மறைச்சிருப்பேன். வெள்ளை முடி வந்துட்ட அந்த ரகசியத்தை நான் மறைச்சிருப்பேன். மின்ஹும் பில் கத்தமி எதை கொண்டு? கத்தம் சொல்லக்கூடிய சாயத்தை கொண்டு. இஸ்லாத்தில் சாயம் பூசலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஷமாயில் திருமீதின்னு ஒரு கிதாபில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். நம்சாசம் அவங்க எப்படி சாயம் பூசினாங்க அப்படின்றது சம்மந்தமாக வந்துச்சு. அதில் அல்லாமல் திருமீதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சாயம் பூசினாங்க. 2 வகையாக இருக்குது. முதலாவது ஹன்னா அப்படின்னா, ஹன்னா மருதாணியை கொண்டு சாயம் இடுவது. 2வது அல் கத்தும், அது ஒரு கருப்பு கலரில் வளரக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை அதுலேருந்து வரக்கூடிய திரவியத்தோட்டு நம்ம சாயமிடுவது. முழுமையாக கருப்பு கொண்டு சாயமிடுவது தடுக்கப்பட்டிருக்குது. மாறாக அந்த கத்தமோடு ஹன்னா மருதாணியை சேர்த்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு கலவையை சேர்த்து நம்ம சாயமிடலாமே தவிர முழுமையாக கருமை நிற சாயமிடுவது இஸ்லாம் நமக்கு தடுத்திருக்குது. அப்போ இந்த நரைமுடி என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் என்னன்னா, சொன்னாங்க அஷைபு நூறுல் முஸ்லிமி யௌமல் கியாமா, ஒரு மூமியினுடைய ஒளி என்பது உலகத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த நரைமுடி நாளை மறுமையில் அவனுக்கு ஒளியாக இருக்கும். இருளான மறுமையில், கடுமையான இருளாக இருக்கும் மறுமையில், அந்த இருளான மறுமையில் உலகத்தில் அவருக்கு ஏற்பட்ட நரைமுடி அவருக்கு ஒளியாக இருக்கும். நம்ம சொல்லிச்சுட்டாங்க. முதல்ல யாருக்கு நரைமுடி நடச்சிட்டுன்னு வரும்பொழுது ஆதாபுல் முஃபரத் கிதாபில் அல்லாமா புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க ஒரு ரிவாயத்தை. முதல்ல யாருக்கு நரைமுடி ஏற்பட்டது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நரமுடி ஏற்படுது ஆரம்பத்தில். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து யாருக்குமே நரமுடி ஏற்பட்டதே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாங்க. 1000 வருஷத்துக்கு கம்மியாக வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி அதிகமான ஆயுட்காலம் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு நரைமுடி ஏற்பட்டதில்லை. முதலாவதாக நரைமுடி ஏற்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நரமுடி நரைச்சோம். அந்த முடி நரைச்சோடனே கேட்குறாங்க, யார் ரப்பு மகாதா, இது என்ன யா அல்லாஹ், முடியெல்லாம் வெள்ளையாகுது என்னன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஹாதா வகாருன், இது கண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க இப்போ ஜித்னி வகாரா, யாரெல்லாம் எனக்கு இந்த கண்ணியத்தை அதிகப்படுத்து. அப்போ ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நரைமுடி என்பது அல்லாவால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம். இதை கேவலமாக நினைக்கிறோம். ஐயோ வெள்ளை முடி வந்துட்டா வயசாயின்னு நினைக்கிறாங்களா, டை அடிப்போம் அப்படின்ட்டு கேவலமாக நினைக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வாங்கினாங்க அல்லாட்ட, எல்லாம் அந்த கண்ணியத்தை அதிகப்படுத்துன்னு கேட்டு வாங்கினாங்க. அப்போ நரைமுடி என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கண்ணியம். அந்த நரைமுடியை பிடுங்கக்கூடாது நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க. நரைமுடியை பிடுங்கக்கூடாது, மாறாக அதை சாயம் இட்டு கொள்ள இஸ்லாம் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது. முழுமையான கருமையை கொண்டு சாயம் இடக்கூடாது. ஹன்னா மருதாணியை கொண்டோ அல்லது ஹன்னாவுடன் கத்துமுன்னு சொல்லக்கூடிய கருப்பு சாயத்தை கொண்டு சாயம் விடலாம். இப்போ என்ன இந்த இடத்துல ஆசிரியர் சொல்ல வராரு, எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நிறைக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இப்படிலாம் அவன் தெரிஞ்சிச்சுன்னா நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டானப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான் லவ்ங்கிற வார்த்தை. அதுதான் நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன ஹர்ஃப் லவ் துஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய அமலை திறந்து விட்டுரும் லவ்ங்கிற வார்த்தை. லவ்னா இங்கிலீஷில் LOVE, அந்த லவ் இல்லை, லாம் வாவ். லவ்னா இருந்தால், இப்படி இருந்தால் அப்படியா இருக்குமே, அப்படி இருந்தால் இப்படியா இருக்குமே, சீக்கன் போயிருந்தால் நான் ட்ரெயினை பிடிச்சிருப்பேனே, இவங்க வராமல் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே, இப்படிங்கிற வார்த்தை ஷைத்தானுடைய அமலை திறந்து விட நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மட்டும் தான் நடக்குது. அப்போது அந்த லவ் குன்து, நான் அப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, லவ் குன்து ஆலமும், நான் அறியக்கூடியவனாக இருந்தால், அன்னி நிச்சயமாக நான் மாவு அக்கீருஹோ, இந்த நரைமுடியை கண்ணியப்படுத்திருக்க மாட்டேன். தொடர்ச்சி சொல்கிறாங்க, கத்தம் தூ மாறாக இந்த நரைமுடியை மறைச்சிருப்பேன். ஏன் நரைமுடியை மறைக்கணும்னு சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு வாலிப வயசில் ஒரு காதல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கதை வேற. உனக்கு வயசாயிட்டப்பா, நரைமுடி வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஒரு ஆளை காதலிச்சிட்டு இருக்கிற, நபி காதல்னு சொல்கிறீங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்களே, இப்படி மக்கள்லாம் பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த நரைமுடி ஆரம்பத்திலே நான் கத்தம்னு சொல்லக்கூடிய
சாயமிடுவதை கொண்டு நான் மறைத்திருப்பேனே அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். கதம் தூ, நான் மறைத்திருப்பேன், சிர்ரன் என்னோட ரகசியத்தை, பதாலி வெளிப்பட்ட என்னோட ரகசியத்தை, மினுஹுபில் கதமி, கதம் சொல்லக்கூடிய அந்த சாயத்தை கொண்டு நான் மறைத்திருப்பேன்னு சொல்றார். இப்போ ஆசிரியர் சொல்றாரு பாருங்க, புரியுதான்னு பாருங்க. لو كنت أعلم أني ما واقره كتمت سيرا بدالي منه بالكتم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. நரைமுடியை பற்றி பேசின ஆசிரியர் அடுத்து மறுபடியும் நஃப்ஸுக்கு வாரார். 16வது பைத். மல்லிம்பி ரத்தி ஜிமா ஹிம்மின் கவாயத்திஹா கமாயு ரத்து ஜிமா ஹுல் ஹைலி பில்லுஜுமி. மண் யார், லீ எனக்கு யார் இருக்காப்பா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. எதற்கு யார் இருக்கிறான்னு கேட்குறாரு. பி ரத்தி திருப்பி கொண்டு வருவதற்கு யார் இருக்கா. எப்போ திருப்பி கொண்டு வரணும், எதை திருப்பி கொண்டு வரணும். ஜிமாஹின் நான் வலித்த வரும் பொழுது. ஜிமாஹ் அப்படின்னா ஒரு குதிரை, ஒரு வாகனம், அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு உட்காருவோம்ல அந்த சீட்டு, அந்த சீட்டில் இருக்கும் பொழுது நான் தவறி விழுறேன் அப்படிங்கிற அந்த நிலையில் மின் கவாயத்திஹா, கவாயத்னா லலாலத்துன்னு அர்த்தம், வழிகேடு. நான் வழி அதனுடைய வழிகேட்டில் இருந்த கவாயத்திஹா, ஹாங்கிறது எதன் பக்கம் மீளுது, நமீரு நஃப்ஸு அம்மாரா ஃபைன் அம்மாரத்தின்னு ஆரம்பிச்சுலாம் பைத்து அதன் பக்கம் மீளுது. பஹாங்கிறது அதை எதை குறிக்குது, நஃப்ஸை குறிக்குது. அப்போ அந்த நஃப்ஸுடைய வழிகேட்டிலிருந்து நான் வலித்த வரும் பொழுது என்னை இழுத்து கொண்டு வரக்கூடியவர் எனக்கு யார்ப்பா இருக்கா. மன்லி எனக்கு யார் இருக்கா. பி ரத்தி திருப்பி கொண்டு வருவதற்கு. ஜிமாஹின் இபாத்து தாப்பா வாகனத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த சீட்டு, கடிவாளன் கூட வச்சுக்கலாம். மின் கவாயத்திஹா நான் வலித வரும் பொழுது, நஃப்ஸுடைய ஆத்மாவினுடைய தீண்டதனால் வலித வரும் பொழுது எனக்கு திருப்பி கொண்டு நல்வழிப்படுத்தக்கூடியவர் யார் இருக்கா. கமா எதை போல, கமான போல, யுரத்து திருப்பி கொண்டு வருவார். ஜிமாஹுல் ஹைலி, ஜிமாஹ்னா சொன்னல வாகனத்துடைய அந்த சீட்டு, ஹைல் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். குதிரையுடைய அந்த கட்டுப்படாத தன்மை, ஜிமாஹ்னா கட்டுப்படாத தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குதிரையுடைய கட்டுப்படாத தன்மையை திருப்பி தருவதை போல். எது அது, பில் லுஜுமி, லுஜும் அப்படின்னா லிஜாமா, லிஜாமானா அந்த மூக்கணாங்கயிறுன்னு சொல்லுவாங்க. அல் ஹதீதுல் முஅத்ததிரத்தும் ஃபீ ஃபமில் ஃபரசி, குதிரையுடைய வாயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இரும்பாலான ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு எப்படி குதிரை வழி தவறி போகும் பொழுது, பாதை தவறி போகும் பொழுது அந்த குதிரையை வாயில கட்டப்பட்டிருக்க அந்த மூக்கணாங்கயிறை கொண்டு இழுத்து சரியான வழியில கொண்டு போறாரோ, அதை மாதிரி என்னுடைய நஃப்ஸுடைய தூண்டுதல்னால நான் வழி தவறி போகும்பொழுது என்னை இழுக்கக்கூடியவர் யார் இருக்கா எனக்கு. மன்லி எனக்கு யார் இருக்கா. பிரத்தி திருப்பி கொண்டு வருவதற்கு. ஜிமாஹின் கட்டுப்பட்டாத நிலையில போகும் பொழுது. மின் கவாயத்திகா என்னுடைய நஃப்ஸுடைய வழிகேட்டில் நான் கட்டுப்படாத நிலையில போகும் பொழுது எனக்கு யார் இருக்கா. கமா எதை போல, யுரத்து திருப்பி கொண்டு வருபவர். ஜிமாஹுல் ஹைலி, ஹைல்னா குதிரை, குதிரையுடைய அந்த கட்டுப்பாடற்ற நிலையை திருப்பி கொண்டு வருவோம். பில் லுஜுமி மூக்கணாங்கயிறை கொண்டு கட்டுப்பாடற்ற அந்த குதிரையை கொண்டு வருபவர் போர் என்னுடைய ஆன்மாவினால் நான் வழி தவறும் பொழுது என்னை கொண்டு வருபவர், திருப்பி கொண்டுபவர் யார் இருக்கிறா எனக்கு அப்படின்ட்டு ஆசிரியர் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். இப்போ இந்த இடத்துல நஃப்ஸுக்கு உதாரணமா குதிரையை சொல்றாரு. அடங்காத நஃப்ஸு, அடங்காத குதிரைக்கு சொல்றாரு. அப்போ அந்த கடிவாளம் எப்படி அந்த குதிரையை கட்டுப்படுத்துதோ, அடங்காத குதிரை, அது மாதிரி அடங்காத நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யார் இருக்கிறா. நான் வழி தவறி போகும்போது என்னை நேர்வழி காட்டக்கூடிய நபர் யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ இதுல இருந்து ஷேகுமார்களுடைய முக்கியத்துவத்தை ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றாரு. இதில் விளக்குறையில போடுறாங்க, ஒரு ஷேகுடைய கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் எல்லா நிலையிலையும் அவங்க நம்மளை வழிகாட்டி கொண்டு போயிடுவாங்க. நமக்கு எப்போம்லாம் இடர் தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படுமோ அப்போம்லாம் அவங்களுடைய வழிகாட்டலில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நேர்வழியை வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு இதோடைய விளக்கு உரையில் எழுதுறாங்க. அப்போ ஷேக்குடைய தொடர்பு என்பது ரொம்ப முக்கியம். அவங்க தான் நமக்கு எல்லா நிலையிலையும் கொண்டு போவாங்க. என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, ஞானம் என்பது 4 வகையில் இருக்குது. முதலாவது தரீக்கத்து, முதலாவது ஷரீஅத்து, 2வது தரீக்கத்து, 3வது ஹகீகத்து, 4வது மாரிஃபத்து. நம்ம எல்லாருமே இப்போ ஷரீஅத்தில் தான் இருக்கும்.
ஷரியத்துடைய சட்டத்தில். இதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன? தரீக்கத்துக்கு போகணும். தரீக்கத்தோட அடுத்த லெவல் ஹக்கீக்கத்து, உண்மை நிலையை விளங்குறது. அதுக்கு ஒரு அடுத்த லெவல் மாரிஃபத்து, இது இறைவனை அடைஞ்ச, இறைவனை புரிஞ்ச ஆரிஃப் பில்லா காமில் ஷேഖா ஆகிறது. அப்போ அந்த காமிலான ஷேக்மார்களுடைய கையை பிடிக்கும் பொழுது அவங்க நம்மளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போவாங்கன்னு உஸ்தாது சொல்லுவாங்க. இது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்கிறாரு, வீட்டில் கதவெல்லாம் அடைச்சிட்டாரு, சத்தம் கேட்கு, வெளியில் மழை பெய்கிற மாதிரி சத்தம் கேட்கு. அவர் சொல்கிறார் மழை பெய்யுது அப்படிங்கிறார். இது முதல் நிலை. ரெண்டாவது, ஜன்னலை திறந்து பார்க்குறாரு, மழையை கண்ணால் பார்க்குறாரு, மழை பெய்யுது அப்படிங்கிறாரு. இது ரெண்டாவது நிலை. மூணாவது ஒரு நிலை, அவர் ஜன்னல் வழியாக தன்னுடைய கையை நீட்டுறாரு, மழை துளியை கையால் உணர்றாரு, மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. இது மூணாவது நிலை. நாலாவது, கதவை திறந்து வெளியே போய் மழையில் நனைஞ்சி மழை பெய்யுதுன்னு சொல்கிறாரு. இது நாலாவது நிலை. இப்போ யார் மழை பெய்யுதுன்னு சொல்கிறது உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், சந்தேகமே இல்லாமல். ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாததில் நாலாவதாக ஒருத்தர் சொன்னார்ல, போய் கதவை திறந்து மழையில் நனைஞ்சி மழை பெய்யுதுன்னு சொல்கிறாரு, அவர் தான் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 4 நிலைமைகளும். நம்ம எல்லாம் இப்போ ஷரியத்தில் தான் இருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் கதவெல்லாம் அடைச்சி வச்சுட்டு மழை பெய்யுதுன்னு சத்தத்தை வச்சு சொல்கிறோம்னா, ஷரியத்தை வச்சு அல்லாவுக்கு வழங்கி இருக்கிறோம். அடுத்த நிலைமை என்னது? தரீக்கத்து, கதவை திறந்து பார்த்து மழை பெய்யறத கண்ணால் பார்த்து மழை பெய்யுதுன்னு சொல்கிறது. மூணாவது நிலை ஹக்கீக்கத்து, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஹக்கீக்கத்து இருக்கும். இந்த கட்டிடத்துடைய ஹக்கீக்கத்து அப்படிங்கிறது கல் மண். சஹாபாக்கள், நபிமார்கள், வலிமார்கள் எல்லாருமே ஒவ்வொரு பொருளையும் ஹக்கீக்கத்தோட பார்த்தாங்க. அப்போ இந்த ஹக்கீக்கத்தை பார்க்கக்கூடிய நிலைமை தான் மலையை கையை விட்டு பார்க்கறது, உணர்றது. நாலாவது மாரிஃபத்து, உயர்ந்த நிலை, ஷேகுமார்கள் இருக்கக்கூடிய நிலை, வலிமார்கள் இருக்கக்கூடிய நிலை. மலையை உணர்ந்து, அல்லாவை உணர்ந்து மக்களுக்கு அந்த விஷயத்தை எத்தி வைக்கிறது, அடுத்த நிலையை கொண்டு போகிறது. இதுதான் ஷேகுமார்கள் செய்கிறாங்க. அப்போ ஒரு ஷேഖோடைய கையை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம வழி தவற மாட்டோம். எப்போம்லாம் நம்மளுடைய மனம் திமிருகிறதோ, வழி தவறி போகிறதோ, தடம் பொருளுகிறதோ, அப்போது அதை எப்படி அடங்காத குதிரையை கடிவாளத்தை கொண்டு கட்டுப்படுத்தப்படுவது போல் அடங்காத மனத்தை ஷேகுமார்கள் நமக்கு கட்டுப்படுத்துவாங்கன்னு இதனுடைய விளக்கு உரைகள் நமக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், இப்போ இந்த பைத்து போய் தான் பாருங்கள். மல்லிம் பீரதி ஜிமாஹிம் மின் கவாயதிஹா கமா யுரது ஜிமாஹுல் கைலி பில்லுஜுமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். அப்போது இந்த ரெண்டாவது பகுதி ஃபுல்லாமே ஆசிரியர் அவங்க நப்சுடைய தீமை பற்றி சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த 4 பைத் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, ரெண்டாவது பகுதியில் முதலாவது 4 பைத் 13 16, 13, 14, 15, 16 4 பைத்தும் முன்னாடி இப்போ படிக்கப்படுது. எதுக்கு திருப்பி திருப்பி படிக்கிறேன்னா, அதோடைய அர்த்தம் உங்களுக்கு சாதா மக்கள் மாதிரி நம்ம ஓதக்கூடாது. இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில் விளக்க வர படிச்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் பெரிய பாக்கியம் தந்த நமக்கு. அப்போ நம்ம படிக்கும் பொழுது உணர்ச்சி பூர்வமாக அதை படிக்கணும். 13வது பைத் இன்னைக்கு உள்ள பாடம் உங்களுக்கு முன்னாடி ஓதப்படுது. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் فإن أمارتي بالسوء ما تعظت من جهلها بنذير الشيب والهرم ولا أعادت من الفعل الجميل قير ضيف ألم برأسي غير محتشم لو كنت أعلم أني ما واقر كتمت سيرا بدا منه بالكتم ملم برد جماح من غوايتها كما يرد جماح الخيل بالنجوم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இதனுடைய பொருள் சுருக்கமாக சொல்லப்படுது. ஃபைன்ன அம்மாரத்தி, நிச்சயமாக என்னுடைய கெட்ட ஆத்மா, அம்மாராங்கிற ஆத்மா, பிஸ்ஸூயி கெட்டதை கொண்டே ஏவது, மத்த அலத் அது உபதேசம் பெறவில்லை, மின் ஜஹனிகா அதனுடைய மடமையினால், பினதீரி ஷைபி வல்ஹரமீன் வெண்மையுடைய நரைமுடியின் உபதேசத்தையும் வயோதிகத்தின் உபதேசத்தையும் அதனுடைய மடமையினால் அது ஏற்றுக்கிறது இல்லை, அதன் மூலம் உபதேசம் பெறுவதில்லை. வலா அத்த மினல் ஃபிஅலி
ஒலா அத்த நான் செய்யவில்லை மினல் ஃபியலி செயல்களிலிருந்து, அல் ஜமீலி அழகிய, அல் கிரா லைஃபின் என்னுடைய விருந்தாளிக்கு நான் எந்த விதமான நல்ல விஷயங்களையும் செஞ்சு அவரை வரவேற்கலை, நான் முன் ஏற்பாடு செய்யவில்லை. அலம்ம அவர் இறங்கியிருக்கிறார், பிரசி என்னுடைய தலையின் மீது, கைர முஹ்தஷிமி வெக்கமற்ற நிலையிலே இறங்கியிருக்கிறார். லவ் குன்து ஆலமு நான் அறிந்தவனாக இருந்தால், அன்னி நிச்சயமாக நான் மா வக்கீருஹு நான் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தியிருக்க மாட்டேன், கத்தம்து நான் மறைத்திருப்பேன், சிர்ரன் என்னுடைய அந்த ரகசியத்தை, பதாலி வெளிப்பட்ட அந்த ரகசியத்தை, மினுகும் பில் கத்தமி கத்தம் என்று சொல்லக்கூடிய சாயம் பூசுவது கூட நிறைய நான் மறைச்சிருப்பேன், கண்ணியப்படுத்த மாட்டேன். மன்னிம் பி ரத்தி ஜிமாஹின் மின் கவாயத்திஹா என்னுடைய வழித்தவர்களிலிருந்து நான் அது எல்லை மீறி போகும் பொழுது என்னை திருப்பி கொண்டு வருவர் யார் இருக்கிறார். கமா எதை போல யுரத்து ஜிமாஹுல் ஹைலி பில் உஜுமீம் கட்டுப்பாடற்ற ஒரு குதிரையை எவ்வாறு கட்டுக்குள்ளாக்கக்கூடிய மூக்கணாங்கயிறை கொண்டு திருப்பப்படுகிறதோ அதே போல் என்னுடைய ஆன்மா வழித்து வரும் பொழுது என்னை திருப்பக்கூடியவர் யார் இருக்கிறார் அப்படின்ட்டு ஆசிரியர் கேட்குறாரு. இப்போ இந்த பைத்துக்களை நம்ம விளக்கம் புரிஞ்சு ஓதக்கூடியவர்களாகும். எனவே எப்படி இமாம் பூசிர் ரஹ்மத்துல்லா இந்த நஃப்ஸுடைய தீமையை பற்றி அழகான முறையில் கவிதையில் சொல்லியிருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த நஃப்ஸு அம்மாராவை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அந்த நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முல்ஹிமா, நஃப்ஸுல் முத்மையின்னா, நஃப்ஸுல் ராதியா, நஃப்ஸுல் மருதியா, நஃப்ஸுல் காமிலா, உயர்ந்த நஃப்ஸுல் காமிலாவுடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை மறுமையிலே நபியவர்களோடு உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நாளை கடுமையான தாகத்தில் இருக்கும் பொழுது நப்சாசம் அவர்களுடைய புனிதமான பரக்கத் புரிந்து அந்த கையால் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நீரந்து பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. ஆமீன். வாஃபிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.